கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம், அதில் 52ஆம் வசனம். மார்க் 10:52. இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். இதுல நம்ம முதல் பகுதி மட்டும் எடுத்துக்குவோம். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. தேவன் உங்களை விசுவாசம் உள்ளவர்களாக இருப்பதற்காக அழைக்கிறார். விசுவாசம் எதுக்காகனா ரட்சிப்பின் பாதையிலே நடத்தப்படுவதற்காக. இது என்னன்னு நம்ம நல்லா பார்ப்போம். இது யாரை குறித்து சொல்லப்பட்ட காரியம்? இயேசு அவனை நோக்கினா அது யாரு? பர்த்திமேயு. பைபிள்ல பாத்தீங்கன்னா வெகு சிலரோட பெயர்கள் தான் குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. அப்போஸ்தலர் பேர் இருக்கு, இயேசுவின் பேர் இருக்கு, சீடர்கள் பேர், இவங்க பேர், மிச்சவங்க பேர்லாம் இருக்கு, அடையாள அற்புதங்கள். அதே மாதிரி பழைய ஏற்பாடில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்கள் இருக்கு. ஆனால் சாதாரண மனிதர்களோட பேர்கள் ரொம்ப கம்மியாக தான் சொல்லப்பட்டு இருக்கிறது. அதில் ஒருத்தர் பர்த்திமேயு வரார். ஏன்னா அவர் விசுவாசம் அவரை ரட்சித்தது. அவரோட விசுவாசம் அவரை உயர்த்தியது, கண் பார்வையடைய செய்தது. அவர் கண் பார்வை இல்லாத ஒரு மனிதர். அவர் ரோட்டு ஓரத்தில் உட்காந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கார். அவர் குடும்பத்தில் கொண்டாந்து அங்கே உட்கார வச்சுட்டு போயிடுவாங்க, சாயந்தரம் தூக்கிட்டு போயிடுவாங்க, கூட்டு போயிடுவாங்க. அவருக்கு வேற ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனா சகலத்தையும் உண்டாக்குகிற, சகலத்தையும் சரிப்படுத்துகிற, சகலத்தையும் குணமாக்குகிற இயேசு வராருன்னு தெரிஞ்ச உடனே, அப்ப இயேசுடன் புகழ ஏற்கனவே அவர் தெரிந்து வைத்திருக்கிறார். இயேசுவின் கிரியைகளை அவர் ஏற்கனவே அறிந்து உள்ள மனிதர் அவரு. அதனால்தான் இயேசு வந்தோடனே, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு அவர் சத்தமாக கூப்பிட ஆரம்பிக்கிறார். கூப்பிட ஆரம்பிச்சோன்னே இயேசுவை பார்க்கறதுக்காக திரளான ஜனம் கூட்டம் ரோட்ல நிக்குது. அவங்க என்ன பண்றாங்க? நீ வாய மூடு, உனக்கு எதுக்கு, சுமாரா அப்படின்னு அவர் சத்தம் போடுறாங்க. ஒருவேளை நம்மளும் இந்த பாதையில தாண்டி வந்திருக்கோம், நான் இன்னைக்கு ஜெபிக்க போறேன், இன்னைக்கு நான் ஆலயத்துக்கு போறேன் அப்படின்னும் போது, இந்த வயசுலலாம் எதுக்குப்பா, இதெல்லாம் எதுக்கு, நாளை பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், இப்பெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நம்மளுக்கு தடுக்கிற ஜனங்கள், தடுக்கிற நண்பர்கள், தடுக்கிற உறவினர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. இப்படிதான் பத்துமே என்ன பண்ணாரு பாருங்க, அந்த தடுக்கிறவங்களெல்லாம் தாண்டி சத்தமா கூப்பிட ஆரம்பிச்சாங்க. இயேசு என்ன பண்ணாரு, சத்தத்தை கேட்டு யார் என்னை கூப்பிடுறதுன்னு உடனே யாரு வேணான்னாங்களோ அதே ஜனம் என்ன பண்ணுது, இயேசு உன்னை கூப்பிடுறா, திடன்கொள்ள எதிரி, இயேசு உன்னை கூப்பிடுறா, ஓடு அப்படின்றாங்க. அப்ப இது நம்ம வாழ்க்கையில நடந்து உள்ள காரியங்கள், நடக்க போகிற காரியங்கள், நடந்து கொண்டு இருக்கிற காரியங்கள். இதெல்லாம் நம்ம தேவனை நோக்கி ஓட ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்ன உடனே உலகம், உங்க சொந்த பந்தம் உங்களை பார்க்குற பருவம் மாற ஆரம்பிச்சிடும். தேவனை நோக்கி ஓடு 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 ஓடு, இன்னும் செய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க தான் இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருப்பாங்க, உங்களோட தவறான பழக்க வழக்கங்களை சொல்லி உங்களை குற்றம் சொல்லிக்கிட்டே இருக்கவங்களை காணப்படுவாங்க. ஆனா பர்த்திமேயு போல நம்ம விசுவாசம் எங்க இருக்கு? என்னை ரட்சிக்கிற தேவன், என்னை பாதுகாக்கிற தேவன், என்னை இந்த சேற்றிலிருந்து, பாவ குழியிலிருந்து, இந்த தவறான வாழ்க்கையிலிருந்து, தவறான காரியங்களிலிருந்து என்னை விடுவிக்கிற தேவன் என் முன்னால் இருக்கார். நான் அவரை நோக்கி கூப்பிடுவேன், தேவனே இயேசுவே என்னை ரட்சியும் அப்படின்னு சத்தம் போட்டு கூப்பிடுவேன். அப்படின்ற நிலைமைக்கு நம்ம வரணும். நம்ம தினமும் கூப்பிட வேண்டும். அது ரட்சிப்புன்னா என்ன? ஒரு நாளைக்கு ரட்சிப்பு அப்படின்னா முடிஞ்சுன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. ரட்சிப்பு என்பது அனுதின அனுபவம். அப்ப தேவனை நோக்கி கூப்பிட்டு நம்ம தினமும் ரட்சிப்படைவதற்காக தேவன் நம்ம அழைக்கிறார். ஆனால் தான் ரட்சிப்படைந்த உடனே, விடுதலை அடைந்த உடனே, தன்னோட காரியத்திலிருந்து, பழைய காரியத்திலிருந்து விடுதலை அடைந்த உடனே தேவன் அவருக்கு சொன்ன காரியம் என்னன்னு பாருங்க, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது அப்படின்னாரு. அப்ப தேவனை நோக்கிய விசுவாசம் உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கிறது? தேவனை பற்றிய விசுவாசம் உங்களை ரட்சிக்க போகிறது. அப்ப தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தினால் நீங்க ரட்சிப்படைவதற்காக நீங்க அழைக்கப்படுகிறீர்கள். தேவனுடைய அழைப்பை நம்ம எப்படி எடுத்துக்கொள்ள போகிறோம்? நம்மை ஆராய்ந்து பார்ப்பவர்களாக காணப்படுவோம். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமான அன்பின் பரலோக பிதாவே, தகப்பனே, நீர் உம்மை விசுவாசித்து ரட்சிக்கப்பட அழைக்கிறீர் ஆண்டவரே. ஏஸ்தாவே, எங்கள் விசுவாசம் முழுமையாக உண்மையில் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டு வரும் ஒவ்வொரு விசுவாசியும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்திலே இந்த +2 பரிசை எழுதி கொண்டிருக்கும் பிள்ளைகளை உங்களுக்கு இடத்துல தெரிகிறோம் அப்பா. ஆயத்தினாவே எடுத்துக் கொடுமாப்பா. தைரியமாக இந்த பரிசை அவர்கள் எதிர்கொள்ள உதவி செய்யும் ஆண்டவரே. நீர் எப்போதும் முன்னவராக இருந்தவர்கள் கரம் பிடித்து எக்ஸாம் ஹாலிலே அவர்கள் தைரியப்படுத்தும் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கணும் அப்பா. இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா.